Hi, I'm Jisa. என் பேர் கோமதி. I feel very good that I participated in this. என் ஃபேமிலியில் வந்து என் ஹஸ்பண்ட், என் சன், இது என்னோட பெரிய பொண்ணு ஸ்ரேயா. அவளுக்கு 10 வயசு ஆகுது. 7 years old son இருக்காங்க. I said how come she's not come? I mean ஃபேமிலி யாரும் வரலையேன்னு நினைச்சேன். பையன் வந்து சாக்கர் மேட்ச் போயிருக்கான்னு சொன்னாங்க. இன்ஸ்பிரேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எங்கள் அம்மாவோட சமையல் தான் பாசு. எனக்கு வந்து குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நான் பண்ண போகிற டிஷ் பன்னீர் ரேப். இல்லை, இதுக்கு முன்னே சாப்பிட்டது இல்லை. நார்த் இந்தியன் இன்க்ரீடியன்ஸ்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணுறேன். உடான் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ஸ்வீட் சவர் போக், அந்த மாதிரி என்ன பண்ணாலும் she likes to eat and she say mummy it's lovely, so it gets me going always. எங்கள் அம்மா ஆக்கிற சிக்கன் சாம்பார் தான் என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா பாவக்காய் பண்ணால் எனக்கு பிடிக்கும். That is something very new to me. எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதுதான் ஃபேவரட். இது சரி பாரு, அவங்க வந்து என்னோட கொஞ்சம் எல்டர் ஸோ ஆக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஷீஸ் ஏபிள் டு டெல் மீ அந்த என்ன ஹாட்டாக இருக்கா இல்லை அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இது பண்ணுறாங்க. She's like, which is very spontaneous, probably that's why she's in that position. எனக்கு வந்து பூனா ரொம்ப ஆசை. Sorry Teresa, எனக்கு பூக்க செலவழிக்கிறது பிடிக்காது. உங்களுக்கு ஒரு ஆள் அந்த அனாவசிய செலவு take the effort to buy that thing for you, you will fall in love with it more. அதெல்லாம் கிடையாது. எனக்கு பிஸ்னஸ் தேவை. I really liked her personality and the way she was like, you know, we connected quite well. அவங்க ரொம்ப naive, very friendly, laughing, jovial அந்த மாதிரி. Spontaneous, friendly and an eating enthusiast. It's nice that so many people enjoy what we do. Interesting. The Powerpuff Girls are back. இது Courtney. இவங்க கோமதி. சரி, கோமதி வந்து ஒரு பார்ட் டைம் ஆசிரியராக இருக்கீங்க. நீங்க பகுதி நேர ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர். எத்தனை காலமா நீங்க ஆசிரியராக இருக்கீங்க? இப்போ ஒரு 1.5 வருஷமா. 1.5 வருஷமா. சரி, பிடிச்சிருக்கா? ரொம்ப. ஓகே. அண்ட் இவங்க ட்ரேசா வந்து ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃப்ளாரிஸ். ஸோ பூக்கள்னா உங்களுக்கு ரொம்ப ஆசையா? எனக்கு ஆசை, ரொம்ப பேஷனட். குட். போன வாரம் நீங்க ஊடான் நூடுல்ஸ் செஞ்சீங்க, அதுவும் ஒரு சைவ உணவு. இன்றைக்கு வந்து நம்ம கோமதி நமக்காக என்ன டிஷ் செய்ய போறீங்க? நான் வந்து பன்னீர் ரேப் பண்ண போறேன். ரேப்னு சொல்றீங்க. ஸோ இது எந்த நாட்டோட உணவு? இதுல உள்ள பண்ற ஸ்டஃபிங் வந்து நார்த் இந்தியன் முறையில பண்றது, நார்த் இந்தியன் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. பட் ஆனால் அதை ரேப் பண்ண போறது வந்து இந்த ஹோல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஃபியூஷன் ஐட்டம். தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், அரைச்ச தக்காளி, வெங்காயம், வெண்ணெய், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகம், செல்ஃப் ரைசிங் ஃப்ளார், கசூரி மேத்தி, எண்ணெய், உப்பு. சரி, இப்போ ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் செஞ்சு காட்டுறீங்களா கோமதி? பட்டர் 1 டேபிள். நீங்கள் பட்டர் பதில் ஆயில் யூஸ் பண்ணல. ஆயில் யூஸ் பண்ணலாம். பட்டர் வந்து கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் இருக்கும். மெயினாக சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து இது ஈஸி டிஷ். ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே இது முடியும். ஓகே. பட்டர் கொஞ்சம் சூடு வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று. ஓகே. அதை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். இன்னும் கொஞ்சம் சூடு ஏற்றிட்டாக்கா இது நல்லா வதங்கி வரும். சீரகம் 1 டீஸ்பூன் போடணும். இது நான் ஃபர்ஸ்ட் ஏன் போடலைன்னா சில சமயம் ரொம்ப சூடாயிருது. சூடானதுனால கருகி போயிடும். வெண்ணெயில வந்து சீரகத்தை ரொம்ப சூடானதுக்கு அப்புறம் போட்டா கருகி போயிடுது. அதனால வந்து வெங்காயத்தோடையும் போடலாம், முன்னாடியே போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸ் சொல்லணும்னா சரி, இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆகுமா இல்லை சாஃப்டானா போதும், பொன்னிற கலர்ல வர வேண்டாம். பொன்னிற கலர்ல வந்துச்சுன்னா மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்கிறப்ப அது வந்து ப்ரௌனா வந்துடும். ஃபில்லிங் ரொம்ப அழுக்கு கலரா இருக்கும். ஸோ இட் ஒன்ட் பி ரொம்ப appetizing-ஆ இருக்கு. அப்போ நீங்கள் அந்த மிளகாத்தூள் தான் போடுறீங்க, அது வந்து ஸ்பைசியாக இருக்குமா இந்த ஃபில்லிங்? ஆமாம், இது ஸ்பைசி ஃபில்லிங். நீங்கள் வந்து அதை கூட குறைச்சி போட்டுக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப. நீங்கள் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க சிங்கப்பூருக்கு. சரி, ஊரில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? எந்த ஊர்? நாங்கள் வந்து எங்கள் நேட்டிவ் வந்து செட்டிநாடு. பட் நாங்கள் கல்யாண ஆனதுலேருந்து சென்னையில் இருக்கோம். ஓகே. 2 years சென்னையில் இருந்துட்டு இப்போ ஒரு 7 வருஷமா சிங்கப்பூர்ல இருக்கோம். சரி, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி நினைக்கிறேன். சரி, அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர்னு ஒன்று இருக்கு. அது வந்து நல்ல பிரைட் ரெட்டா இருக்கும், ஆனால் காரம் ரொம்ப இருக்காது. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, ஃபுட் கலரிங்கை சேர்க்காம இது மாதிரி சேர்த்தோம்னா
கெடுதல் இல்லை உடம்புக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர். ஆமா, இது நமக்கு இந்தியன் ஸ்டோர் எல்லாத்துலயும் கிடைக்குது. ட்ரேஸா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஷ்மீரி இப்பதான் கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் கிடைக்காது, நம்ம நார்மல் சில்லி இல்ல, பவுடர் உங்களுக்கு இங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்தியன் ஸ்டோர்லயும் ஈஸிலி அவைலபிள். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டேன். இது மொத்த டிஷ்ஷே ஒரு 15-20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஸோ இந்த வாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போடலாம். ஓகே. இப்போ நான் வந்து தக்காளி அரைச்சு வச்சிருக்க தக்காளி சேர்க்கிறேன். இது வந்து நார்மல் பிளெண்டட், நம்ம நார்மலா வீட்ல ஃபுட் ப்ராசஸர் மிக்ஸில போட்டு அரைக்கிற தக்காளி. வெறும் தக்காளி மட்டும். வெறும் தக்காளி, ஒரு தக்காளி இந்த குவான்டிட்டி. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. சிவப்பு கலர்ல ஒரு டிஷ் இது. சரி, சென்னையில இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணிருக்கீங்களா? சென்னையில இருந்த வரைக்கும் மோர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங். ஏன்னா வந்து நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி அங்க. ஸோ இங்கே தான் வந்து கொஞ்சம் நிறைய அங்கேயும் பண்ணியிருக்கோம். பட் இந்த அளவு வைட்லி ட்ரை பண்ணதில்லை. அப்போ சென்னையில் இந்த மாதிரி ரேப்ஸ்லாம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குமா? நான் இப்போ ரீசெண்டாக போனப்போ ட்ரை பண்ணப்போ ஈஸியாக கிடைக்கல. ஸோ இப்போ இந்த ரேப்னு சொல்றீங்க, இப்போ ரேப் வந்து சூப்பர் மார்க்கெட்ல வந்து கிடைக்குது, நல்ல ஈஸியாக அவைலபிளாக இருக்கு. பட் இப்போ நம்ம பண்ணுற டிஷ் வந்து நார்த் இந்தியன் பேஸ்ங்கிறதுனால நான் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேப் வந்து நீங்க சொந்தமாக செஞ்சுறேன்? ஆமாம், செஞ்சுறேன். அந்த ரேப் வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டு தேக்கியா ஒரு நார்த் இந்தியன் பேஸ்ல ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படின்னா செல்ஃப் ரைசிங் ஃபிளார் 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, விச் இஸ் ட்ரைடு fenugreek leaves. வெந்தய கீரை இருக்குல்ல, ட்ரைட். அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க நார்த் இந்தியன்ஸ். அது இங்கே கிடைக்குமா? நல்லா கிடைக்குது. இந்தியன் ஸ்டோர் எல்லாத்துலேயும் கிடைக்கும் அது உங்களுக்கு. அது 1 டேபிள் ஸ்பூன் எவ்ரி கப் செல்ஃப் ரைசிங் ஃபிளாரோட மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவு, வேணும்னா எண்ணெய், இல்லாட்டி பரவாயில்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு. ஆனால் வீட்டில் நிறைய ரேப் செஞ்சுட்டோம். உங்கள் ரேப்பில் டிஃப்ரென்ஸ் தெரியுது அந்த நியூஸ் எல்லாம். கரெக்ட். ஸோ ஃப்ளேவரே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் தண்ணியும் இந்த மாவு அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் சப்பாத்தி, ரெகுலராக சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட வேண்டியது. 1 கப்புக்கு இந்த சைஸ் 3 wraps வரும். பட் இட்ஸ் செல்ஃப் ரைசிங் ஃபிளார். ஓகே. அப்போனா நீங்கள் வந்து பட்டர் ஆயில் வேணா யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில். சரி, இப்போ இது தயாராகிடுச்சா? இப்போ ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. அதில் மிளகா பொடி வாசம் போனோன்னா நம்மளுக்கே தெரியும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் வாசம் போயிடும். போனதுக்கப்புறம் நம்மளோட பன்னீர் கிரம்பிள் பண்ணி வச்சிருக்க 1 கப் பன்னீர் ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ நம்ம பன்னீர் பார்த்தா வேற சீஸ் ஆட் பண்ணலாமா? வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஏன்னா வேற சீஸ் வந்து உருகிடும், பன்னீர் வந்து உங்களுக்கு உருகாது. ஸோ இதுவுமே நம்ம பன்னீரை போட்டு ரொம்ப நேரம் வைக்க போகிறது இல்லை. we going to turn off the heat. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி சீஸ் யூஸ் பண்ணா மெல்ட் ஒட்டிக்கும். கரெக்ட். ஓகே. ஃபில்லிங் ஈஸியா இருக்காது. அப்ப நம்ம டோஃபு யூஸ் பண்ணலாம். நல்லா யூஸ் பண்ணலாம். டோஃபு யூஸ் பண்ணலாம். டோஃபு யூஸ் பண்ணலாம். கேப்சிகம், மஷ்ரூம் நல்லா யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவை. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து கிளறும்போது அந்த அந்த காட்டேஜ் சீஸ், அதாவது பன்னீர், அது வந்து ஏற்கனவே குக் ஆனது தானே? இல்லை சட்டியில் போட்டு இன்னும் குக் பண்ணணும்? தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம சூடு வரதுக்காக தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான். குக் பண்ண போகிறதுல இங்கே நம்மளுக்கு எல்லா இந்தியன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. பட் ஆனால் ஃப்ரோசன் ஃபார்மில் கிடைக்குது. ஸோ அதை டாப் பண்ணிட்டு கிரம்பிள் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. சரி, இப்போ ஒரு அளவு முடிஞ்சிச்சு. இது கடைசியாக என்ன செய்யணும்? கடைசியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அதில் போட்டுட்டு அடுப்பு அமர்த்திடுங்க. சரி, நமக்கு இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க ராப்ல ஃபில் பண்ணி ரோல் பண்ண வேண்டியது. இப்போ இது வந்து இன்னொரு ஆப்ஷனல் ஐட்டம். இது வந்து கிரீன் சட்னி, மல்லி கொரியாண்டர் வச்சு பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி வச்சு. ஸோ வேண்டாதவங்க யூ கேன் டூ வித்அவுட் இட். பட் அதை போட்டால் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். இது ஒன்றும் ஸ்பைஸியாக ஒர்க்காக இருக்குமா? நான் வந்து இப்போ கொஞ்சம் சில்லி போட்டு பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ரெகுலர் சட்னி வீட்டில் இருக்கிறது கூட யூ கேன் அப்ளை. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கடலை, பீனட், ஒரு 4-5 பீனட், 1 ஸ்பூன் தயிர், ஓகே, 1 ஸ்பூன் சீரகம், cumin seeds, அப்புறம் 1 கிரீன் சில்லி, அப்புறம் 1 பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர். ஓகே. இந்த ஃப்ளேவரிங் வந்து டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பேஸ் லேயர் சாஸ் மாதிரி போட்டுட்டு இது வந்து நான் ஒரு சைடாக வைக்காம ஆல் ஓவர் த ராப் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் ரோல் பண்ணையில் அந்த ரோல் டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லாட்டி everything will be stuck in the center. So it works better this way. அழகாக நீட்டாக ரோல் பண்ணியிருக்கீங்க. ஃபில்லிங் எல்லாம் வெளியே வரல. வெரி குட். இப்போ இதை கட் பண்ணி இது மேலே நான் ஒரு டூத் பிக் வைக்க போகிறேன். ஓகே. ஸோ ட்ரேஸா இது அப்போ பார்க்கணும், கோப்பியா மாதிரி இல்லை. அண்ட் டூத் பிக்கை வைக்கல மேக் ஷூர் இட் கோஸ் டு தி எண்ட். அதர்வைஸ் கீழே இருக்கிறது ஜஸ்ட்
ஓகே. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அந்த லியலியா. ஆமா. சரி, இப்ப பன்னீர் wrap ரெடி ஆயிடுச்சு. இப்ப டேஸ்ட் பண்ற நேரம் வந்துச்சு. ரேசா, நீங்க தயாரா? நான் முதல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தான். சரி, நீங்க ஆரம்பிங்க முதல்ல. வெரி வெரி ஓகே. சோ அதுல என்ன டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? தெரியாது. பாபாய். குடும்பம் குடும்பம் நான் விட மாட்டேனே. அந்த கசூரி மேத்தி ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் டிஃபரெண்டா இருக்கு. உண்மை சொல்லணும்னா ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஸ்டார்டர் சாப்பிட்ற மாதிரி பில் புக் எங்க உண்மையில வெரி நைஸ். எல்லாமே வந்து கரெக்டான அமௌண்ட்ல, உரப்பா இல்லை. அந்த லீவி வெஜிடபிள்ஸ் கூட வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் டேஸ்ட் பண்ண முடியுது இல்லையா? ரொம்ப ஃப்ரெஷ்னஸ். அது பிகாஸ் அவங்க வந்து கொஞ்ச நேரம் தானே வதக்குனாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னும் இருக்கு. சூப்பர். இது பண்ணிடுறேன். நான் கலா, நாங்க பவர் பாப் கேர்ள்ஸ். இது கூட்டு.